Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற வீடியோ என்னோட பர்த்டேக்கான நான் பண்ணியிருக்க pampering routine பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். So இதுல வந்து hair care and small skin care இருக்கும் and nail வந்து நான் stamping எப்படி வந்து பண்ணிக்கிறேன் அத பத்தியும் ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So pampering routine la pudusa na use பண்ற ப்ராடக்ட் la எப்படி இருக்குன்னு ரிவ்யூவா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக் நான் இந்த Dove ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனர் எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பேக் மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி இருக்காது. நம்ம எவ்வளவு தான் அப்ளை பண்ணோம் அப்படினு சொன்னா கூட நம்ம தலையில வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கா மாதிரியே நமக்கு வந்து தெரியாது. நல்லா ஒரு ஹேர் வெட் ஆச்சு அப்படினு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கேல்ப் டு ஹேர் எண்ட் வரைக்குமே நல்லாவே வந்து அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்ப்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் பேக் அப்படின்றதுனால ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நான் கலரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால ஒரு 3 days வந்து ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மாதிரி ரஃப்பான டெக்ஸ்சர் வந்து வந்துடுது. ஸோ அதனால் ஹேர் பேக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய ஹேர் லுக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த பயோட்டிக்கோட ஃப்ரூட் ஃபேஸ் பேக். இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபேஸ் பேக். இது வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீம் மாதிரியான டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது நம்ம ஸ்கின்க்கு. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கின் வந்து அவ்வளோ நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். டேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கும். ரொம்ப வந்து கிளியர் பண்ணாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ என்னோட பர்த்டேக்கு ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் வந்து இந்த ரொட்டீன் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து கிளாமப்பாக தெரியணுமே அப்படின்றனால வந்து இந்த ரொட்டீன்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். 20 minutesக்கு அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஆஃப்டர் 20 minutes ஸ்கின்னில் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து பாத் பண்ணும்போது அப்படியே வந்து இதையும் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ப்ளைன் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடு நம்ம வந்து ஃபேஸையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் பண்ணுற ஆஸ் யூஷுவல் அந்த ஹேர் கேர் ரொட்டீன் அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் எல்லாமே வந்து நான் நல்லாவே டீப்பாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு ஸ்கேல்ப் ஸ்க்ரப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எம்கஃபின்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து நம்ம தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினாக வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டேண்ட்ரஃப் வந்து மெயினாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் வந்து நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வந்து தலையில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கணும். உங்கள் ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் போதும். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் போதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து போதும். நான் வந்து ரொம்ப அப்படியே டீப்பாக வந்து கிளியர் ஆகிடுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சமாக நம்ம வந்து எப்போவும் வாஷ் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பின்னாடி இருக்க இந்த ஸ்கேல்ப்லேயே வந்து நல்லாவே அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி அட்லீஸ்ட் இது 3 minutesக்காச்சும் நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இருக்க ஸ்க்ரப் பார்ட்டிகள்லாம் நம்மளுக்கு வந்து தலையிலேருந்து ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான்சன் பேபி ஷாம்பு. இது வந்து நான் மோஸ்ட்லி இதுதான் வந்து நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்தளவுக்கு காலியாக இருக்குது நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு மைல்டாக இருக்கும் அண்டு எந்த ஒரு கலருமே இருக்காது. கெமிக்கல் அந்தளவுக்கு இருக்காது. இதை மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஹேர் ஃபால் அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், பேபி ஷாம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி தலையில் போட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ண தான் வந்து போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்போ நீங்கள் சும்மா உதறிட்டீங்க டவல் வச்சு நல்லா துடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பயும் நம்மளுக்கு நல்லாவே அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுது. நெக்ஸ்ட் பாடி வாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிகான் பாடி ஸ்க்ரப்பர். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி மேலே வந்து மூடி மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு 4 பம்ப் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இருக்க சிலிகான் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரொம்ப அப்படியே சொரன்னு இல்லாமல் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 99 rupees தான் நான் வந்து வாங்கியிருந்தேன்.
ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் பாடியில் வந்து இந்த மாதிரி சும்மா தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நுரை வந்து நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ண மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் இந்த லூஃபா வந்து இப்போ விட்டுட்டேன். இப்போ கரண்ட்டாக இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. பாடி வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரஷல் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து காஃபி ஜெல் பேஸ்டு ஸ்க்ரப். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ஆஷாவே இருக்காது. நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதே ரொம்ப அப்படியே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அண்டு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதில் ஸ்க்ரப் இருக்கிறதே வந்து எனக்கு இல்லை, தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் வந்து வாஷ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் பாடி வாஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோ வந்து நான் இப்போது அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த ரேசர் வச்சு நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் வந்து தனியாக வெளியே போய் த்ரெட்டிங்லாம் வந்து பண்ணிக்க மாட்டேன், நானே தான் வந்து பண்ணிப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா மட்டும் தான் எப்போவுமே ரிமூவ் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து வளர்ந்து இருக்காது, பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் லைட்டாக எங்கெங்கே தெரியுதோ அதை மட்டும் நான் இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த 2 ஐப்ரோக்கும் சென்டர் ஏரியாவில் வந்து லைட்டாக ஹேர் இருக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக. ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஃபோர்ஹெட் ஏரியாவில் இருக்க ஹேரையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் அதை ரிமூவ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோனர். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது குட் வைப்ஸோட டோனர். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் அந்த ஒரு வேரியண்ட்டோட டோனர் தான். அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் குளிச்சு முடிச்சது வந்ததுக்கப்புறம். இதை அப்ளை பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு சப்பிளாக ஒரு க்ளோவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அப்பயும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பர்டிகுலராக ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிப் பாம், லெனேஜோட லிப் பாம். இது வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும். சும்மா டச் பண்ணி நம்ம அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர். நான் மோஸ்ட்டாக வந்து இந்த சீரம் அண்ட் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டாக இருக்க டைம்லேயே வந்து நான் இந்த லோரியல் ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இது வந்து நல்லாவே திக்காக இருக்கும். அதனால் ஒரு 2 பம்ப் மட்டுமே எடுத்து கீழே இருக்க ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேல்ப் ஏரியாவில் நான் வந்து தொடவே இல்லை. நெக்ஸ்ட்டு பேண்டீனோட ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். இதுவுமே ஸ்கேல்ப்பை தவிர பேலன்ஸ் இருக்க ஹேர் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கிளம்ஸியாக ஒரு ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஹேர் கலர் பண்ணதுனால அது வந்து ஃபேட் ஆக என் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரெகுலராக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்றதுனால ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஹேர் வாஷ் பண்ணேன்னா ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன். ட்ரையர் வந்து மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒரு 5 to 6 o'clock அந்த பீரியடில் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்றதுனால ட்ரையர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கோம் வச்சுட்டு இந்த பெடல் ப்ரஷ் இருக்குல்ல அதை மாதிரி வச்சு நீங்கள் ப்ளோ ட்ரை மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு செட்டில்டான மாதிரி வந்து இருக்கும். ஸோ நான் வந்து பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். கோமை வந்து நீங்கள் தலையில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரையரை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹெல்த்தியான ஹேர் லுக் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஹேர் வந்து செட் ஆன மாதிரியான லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து என்னோடய ஹேர் வந்து பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை பண்ணதுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோடய ஹேர் வந்து ஓரளவுக்கு என்னோடய ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்குது, ஒரு ஹெல்த்தியான லுக் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்படி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு டாக்டர் ரஷல் அந்த ஒரு பிராண்ட்லேருந்து கோட் மில்க் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து கைக்கும் காலுக்கும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நிறைய ப்ராடக்ட்டே இருக்குது நம்மளுக்கு அண்ட் அஃபோர்டபுளாகவே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம கையில் அப்ளை பண்ணதும் ஒரு மாதிரி பிசுன்னு அந்த ஒரு ஃபீலே இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் பாடி வாஷ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி லோஷன் இல்லை மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின். நெக்ஸ்ட்டு நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோவியா அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு 3 நைட் வேர் ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கேஜிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே நீட்டாக ப்ரெசென்டபுளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எப்படி இருக்குது நல்லாவே வந்து ட்ரெஸ்ஸு ஒரு நல்லா நீட்டாக வந்து மடித்து வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து நம்மளுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் தான். அதில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவ் எமோஜ்
போட்ட ஒரு டாப் அண்ட் பாட்டம் இந்த ஒரு ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் 566 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. டாப் வந்து ஒரு பீச் கலரில் இருக்கும், பேண்ட்டில் இந்த 3/4 மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நல்லாவே லூஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டாப் அண்ட் பாட்டம் இந்த பைஜாமா செட் தான். சைஸ் வந்து எஸ், ப்ரைஸ் வந்து 741 வந்து சேல் பண்ணுறாங்க. காட்டன் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் நல்லாவே லூஸாக இருந்துச்சு. இந்த எல்லா ட்ரெஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வாட்டர் மெலனில் வந்து நம்மளுக்கு டிசைன் பிரிண்டட் ஒர்க் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பீச் அண்ட் கிரே காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பைஜாமா செட். இதோட சைஸ் வந்து எஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 566 வந்து சேல் பண்ணுறாங்க டாப் அண்ட் பாட்டமே. ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டோனட் பிரிண்டட் ஒர்க் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. டாப் அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட பேண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது வந்து வச்சுக்கிற மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம், நம்ம மொபைல் கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. எல்லா பேண்ட்லேயுமே நம்மளுக்கு வந்து நாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் கிடையாது, நல்லாவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த நெயில் ஆர்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் போட்டிருந்த நெயில் ஆர்ட் வந்து ஒரு ஷார்ட்ஸ்க்காக வந்து எடுத்தது. ரொம்ப ஒரு ஐ திங்க் ஒரு மாதமாக வந்து என் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் ரிமூவே பண்ணிக்கல. ஸோ இப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னோடய பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்து ஒரு நெயில் ஆர்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மைண்டில் அதை வந்து இப்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெயில் வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து லைட்டாக வந்து ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோடய ட்ரெஸ் வந்து ஒரு பிளாக் வித் சில்வர் அந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கும். அதனால் பிளாக் நெயில் பாலிஷ் அண்ட் சில்வர் அண்ட் அந்த ஒரு கிளிட்டரி மாதிரியான ஒரு லுக் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஃபிங்கரில் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஆல்சோ இந்த கட்டவர்லேயும் வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ மிடில் இருக்க அந்த 2 ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் கிளிட்டரி மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஷேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபிங்கர்லேயும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ட்ரை ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த எல்இடி ட்ரையர் வச்சு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் வந்து அப்போ தான் வந்து பண்ணிக்க முடியும். அதனால் இந்த எல்இடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெயில் ஸ்டாம்பிங்லேருந்து ஒரு டிசைன் வச்சுட்டு நான் வந்து அந்த நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி அதை வந்து இந்த ஸ்க்ராப் பண்ணி அதை வந்து நான் என் கையில் வந்து ஸ்டாம்ப் பண்ணிக்க போகிறேன். இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து நான் ஷார்ட்ஸ்லலாம் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா அதில் கூட பார்க்கலாம். இந்த ஸ்டாம்பிங் வச்சு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாம்ப் பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 2 ஃபிங்கர்லையுமே சேம் டிசைன் தான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த சீட்டா அந்த லியோபர்ட் அந்த ஒரு அனிமலோட அந்த ஒரு டைப் மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டிசைன் அப்படின்றதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட்டு ஸ்டாம்ப் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு பட்ஸில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுட்டு சுற்றி இருக்க அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து நெயில் ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிளிட்டர் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெயில் அந்த ஸ்டார்டிங் ஏரியாவில் மட்டும் லைட்டாக வந்து அந்த கிளிட்டர் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டெக்கரேட் அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அதுக்கு மேலெலாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். ஸோ இதை பண்ணதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்ன மாதிரி நெயில் ஸ்டாம்பிங் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே விடாமல் டிரான்ஸ்பரண்ட் ஷேட் வந்து மேலே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நெயில் ஆர்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் என் பர்த்டேக்கு வந்து நான் ரெடியாக இருக்க பேம்பரிங் ரொட்டீன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.